ஆட்டம் ஆர்வம் 2 நிறைவு பெற்ற உடனே தென்காசி வெர்சஸ் மாநாடு அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு முதலாவது அழைப்பு. பிரதேஷ் சென்டர்ல கிக்கு போட்டு பாருங்க. அத்த வரைக்கும் நேரா ஓடாத குத்துவானு. பிரதேஷ் நேரா ஓடாதான் குத்துவான். பார்த்துட்டியா ஸ்ரீ? பார்த்துல பிரதீஷே நம்ம ஒரு பிளான் போட்டோம். இது நடக்குது. தமிழ் பிரகாசம் வசமாக வச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் அவன் செஞ்சு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடுகளம் 1 இந்த ஆட்டம் முடிவு பெற்ற வருகிறது. பத்மநாபம் வச்சு சமூக அணியினருக்கு ஆட்டம் நடைபெறும். தென்காசி வெர்சஸ் மாநாடு அணியினர் ஆடுகளம் 2 தங்கள் அணிகளை தயார்படுத்திக் கொள்ளும் விரைவாக அறிகள் நேரம் ஆகிக் கொண்டிருப்பதால் தங்கள் அணியில உடனாக பரிமாறி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காலை கொண்டு அழகா கொடுக்க பத்தி அந்த காலை ஏமலா அப்படி கூட கொடுக்கணும். ஆடுகளம் 1 இந்த ஆட்டம் முடிவு பெற்ற உடனே சமூகை வெர்சஸ் பத்மநாபபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சமூகை வெர்சஸ் பத்மநாபபுரம் அணியினர். ஸ்ரீ நீ மட்டும் ஓடி வரைந்து உள்ளாடி. சூப்பர்மா. அப்பன் கரெக்டா ஆடு முத்து. அப்பன் கரெக்டா ஆடு. அணியினருக்கு தேர அந்த அப்பன் இறக்கூடாமா அப்படியே ஆடுங்க. சரவணை இவன் ஒண்ணு முத்து இவன் அரவிந்தேடு நேரம் வந்து சங்கிலில போடுன அவன் டோபு அப்படிதான் ஆடுவான். மத்துக்கு அடக்கு இருக்கு நேரு. தென்காசி வெர்சஸ் மாநாடு அணியினர் தங்கள் ஆமா ஸ்ரீ ஆடுதாம்ல. அப்பன் சாடு பிரதீஷே
ஸ்டடி பண்ணு முத்து. பரமேஸ்வர மணியனுக்கு தேர்ட் ரைட். உள்ள ஓடு. இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி 6-6. அடுத்த டிஃபென்ஸ் செட் பண்ணு. பரமேஸ்வரம் ஏ அணியினர் 7 வெற்றி புள்ளிகளும் வெற்றிவேல் ஏ அணியினர் 7 வெற்றி புள்ளிகளும் பரமேஸ்வரம் அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட இருக்குது. பிரதீஷே நேர ஓடாதானே முத்து. அவன் சரிடால் முத்து நீ எடு. 2 வெற்றி புள்ளி பரமேஸ்வரம் அணி. ஆடுகளம் 2. அடுத்த ஆட்டம் தென்காசி மேலவாட தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நேரா ஓடாத செக் கொடுத்துரு முத்து. ஆடுகளம் 2 அழைப்பு தென்காசி வெர்சஸ் மேலமானர் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இருட்டிவிட்டால் மேட்ச் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால நீங்க விளையாடி கொஞ்சம் குயிக்கா வரீங்க. டக்கு டக்குன்னு 6 மணிக்கு இருட்டிடும். அதுக்கு பிறகு மேட்ச் பார்த்து விடுங்க. தென்காசி மேலமாநாடு இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி. தென்காசி மேலமாநாடு இரு அணியினரும் உடனடியாக ஆடுவதற்கு வரவும். ஆட்டம் முடிந்த மறுகணமே அடுத்த ஆட்டம் நடைபெற வேண்டும். ஆடுகளம் 1 இந்த ஆட்டம் முடிவு பெற்றவுடனே பத்மநாபபுரம் வெர்சஸ் அணியினர் தங்களை இறுதியெடுத்து நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு 6 நேரம் குறைக்கப்படும். சூப்பர். பரமேஸ்வரர் 8 வச்சு எடுத்து ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 13 டிஃபென்ஸ் செட் பண்ணு சிங்கிள் மேன் எடுங்க. இவன் எடுத்த மட்டும் நீ வானு முத்தி பாத்துக்க. ஆனா அவன் வெளியே தான் ஆடினா நம்ம தான் ஏமாத்தி. அந்த நல்ல பண்ஸ் தான் வருவான். அவசரப்படாதானே இவன் எடுத்தா மட்டும் நீ பாரு. மேலமாநாடு அணியினரும் தென்காசி மேலமாநாடு அணியினரும் தென்காசி அணியினரும் ஆடுகளும் இருந்தவர்களும் காலையில கம்மல் இருந்து காய்ச்சலுங்க. தம்பி காதல கம்மல் இருந்தா கலக்கிருங்க. அங்க ஒரு பாம்பரம் போட்டுருக்கான் தம்பி, அதை கலக்கிற தயவு செய்து. முதல் ரவுண்ட்ல விளையாண்டா மட்டும் இறங்கி 2வது ரவுண்டுக்கு இறங்கினா டீமை கிராச் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கு தொண்டை தண்ணிலாம் இல்லை. முதல் ரவுண்டில் விளையாண்டா மட்டும் இறங்கி
ரெண்டாவது ரவுண்டுக்கு ஒரு புதுசா உள்ள இறங்கினா வெளியே ஓடி மேட்ச் இருக்கு. அவன் டைம் மட்டும் தான் வேஸ்ட் பண்ணுவான். நீ தான் ஸ்கோர் பண்ணணும். யா உள்ள ஓடு எடுக்கலாம். சூப்பர். ஒரு வெச்சு வெளியே இருக்கு. பிரதேஷ் நேரா ஓடாத. டு ஆர் டை வெச்சு வெளியே இருக்கு. தேர விட்டு கரெக்ட்டா புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? சரி இவன் எடுத்தா மட்டும் பாருங்க, எல்லாம் எடுக்க வேண்டாம். தம்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாடுறவங்க விளையாடுற ஆர்குமெண்ட்னா அப்படியே வண்டி ஓடிடலாம், நோ ப்ராப்ளம். தம்பி எதுக்கு வெற்றிங்க அறிவிச்சிருங்க உள்ள இறங்கலாம். இன்னும் போட்டாலும் பார்க்க முடியாது. இங்க பாரு அவன் இப்படி தான் காலை கொடுக்க கூடாதுடா. பரமேஸ்வரன் பண்ணேனே டேய் அவசரப்படாத சரியா, உள்ள விடு ஆடு. இறுதி ஆட்டம் கடைசி இரண்டாவது கடைசி ஆட்டம். பத்மநாப வாண்டரும் சமய தெரிஞ்சரும் தங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்து உலக ஆர்வங்களுக்கு வரும். பத்மநாபுரம் சமய தெரிஞ்சர் சமதி. அதைத் தொடர்ந்து காலிறுதி ஆட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து வருகிறோம். முத்த ஆடுது காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி கோட் நம்பர் 2 இதனைத் தொடர்ந்து முதல் காலிறுதி ஆட்டத்தில் சிகே புதுப்பேட்டை அணியினரும் மகளிர் ஸ்போர்ட்ஸ் அணியினரும் ஆறுதல் நெஞ்சில் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து பத்மநாபுரம் அணியினரும் சமய தெஞ்சல் சமயபுரம் அணியினரும் தேர்ந்தெடுத்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது காலிறுதி ஆட்டம் ஏகே பிரதேஷ் ஆவரபுரம் அணியினரும் நடுவை வவுனியா ஸ்போர்ட்ஸ் அணியினரும் தேர்ந்தெடுத்துள்ளோம். வெற்றி பெற அணியினர் 14 வெற்றி புள்ளிகளும் கொண்டிருக்கிறது. 14-9. முத்து கடைசி அவன் நல்ல மனுஷன் ஆடிச்சு போயிருவானு எடுத்து விட்டானா, அதுக்கு தான் ஃபர்ஸ்டே ஸ்கோர் பண்ணுங்கன்னு சொல்றது புரியுதா? அவன் கரெக்டாக ஆடுதான், நீங்க அவனை எதிர்பார்க்கக்கூடாது. நீ கரெக்ட் கிடைச்சா மட்டும் பிடிச்சா அது விட்ட நீ மட்டும்தான் எடுக்கணும். வெளி இவன் எடுத்தா மட்டும் வானே உள்ள ஓடிரு. நிறைய பேர் காலை தரல கேட்டியா முத்து, காலை தரல ஏமாத்துவான். புள்ளிகளை எடுப்பாரா கொடுப்பாரா? ஏமாத்துவோம்ல. அடுத்து காலிறுதி ஆட்டமாக ஆடுகளம் 2 இந்த ஆட்டம் முடிவு பெற்றவுடனே நடுவரை வவுனியா அணியினரும் ஏகே பிரதேச அணியினர் தங்களை தயார்படுத்திக் காலிறுதி ஆட்டமாக முதலாவது ஆட்டமாக ஆடுகளம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடுகளம் 1 இந்த ஆட்டம் முடிவு பெற்றவுடனே பத்மநாபுரம் வர்சஸ் சமூக அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சூப்பர் ராய் 3 பாயிண்ட். ஆடுகளம் 2 அந்த நடுவே வவுனியா அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட் ரோட்ல அப்பன் சார் வெற்றி பெற 19 வெற்றி புள்ளிகளும் பரமேஸ்வரம் அணியை 10 வெற்றி எடுத்து ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10க்கு 19 ஆட்ட ஆடுது. டே அப்பன் சிங்கிள் 19 வெற்றி. சமயத்தினர் சமயபுரம் பத்மநாபுரம் கோட் நம்பர் 1 கோட் நம்பர் 2 பசுகூர் கடைசி கடைசி 2 நிமிட ஆட்டம். பத்மநாபுரம் உடனடியாக ஆடுகளம் கொண்டிருக்கிறது.
கடைசி ஒரு நிமிட ஆட்டம். சமய 10 முடிவு சமய 10 அவனை தொடர்ந்து மேட்ச் ஓவர். வெற்றிவேல் ஈவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. நம்பர் 3 வெற்றிவேல் அம்மன்புரம் அணியில் யாராவது இருந்தால்